ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ராகி பிஸ்கட் உருவான கதை அப்படி தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பட்டரை போட்டு பீட் பண்ணுறதுக்கு பீட்ரு ஆன் பண்ணேன். பீட்ரு உடனே டொயின் போயிடுச்சு. என்னடா நானும் பிளக்கெல்லாம் மாற்றி போட்டு பார்க்குறேன், எதுக்குமே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா நம்ம எம்மி கேக்ஸுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு வேறு இதில் ஒரு டர்போன்னு சுவிட்ச் இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணால் மட்டும் ஓடிச்சு. சரி, நான் அதை வச்சு இந்த பட்டரெல்லாம் பீட் பண்ணி முடிச்சுட்டு மாவையும் நம்ம கையிலே பணிஞ்சலான்னு சொல்லிட்டு கையிலே பணிஞ்சு எடுத்துட்டு கையில் பணிஞ்சிட்டு உருண்டை பிடிக்கும் பார்த்தா உருண்டே பிடிக்க வரலை. ஏன்னா நம்ம இது வரைக்கும் 100 கிராம் 200 கிராம் செஞ்சுருக்கோம். இந்த தடவை பட்டரே 300 கிராம் போட்டிருக்கனால பெரிசாக இருந்துச்சு. சரி, நான் அந்த குண்டானில் போட்டு அமைக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசர் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக தரட்டி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வச்சு பார்த்தா மீது அதே அளவு மாவு இருக்குது. மிச்ச மாவு இது சரிப்பட்டு சொல்லி நீ ரவுண்டே கிடையாது சொல்லிட்டு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு வச்சதை வெந்து வந்துருச்சு. மீது இருக்கிறது சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பர் ராகி பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இது கீழே போட்டால் எப்படி இருக்கு பாருங்க, ஸ்ட்ராங்காக. அதுக்காக கல் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்மளும் சரி 4 பிஸ்கட் பண்ணுறவங்களே நல்லா அழகாக வச்சு அடுக்கி ஃபோட்டோ எடுக்கிறாங்களே, நம்மளும் நேராக படுக்க வச்சு எடுத்து நேராக வச்சு எடுத்து பார்த்து ஒன்றுக்கும் செட் ஆகலை. திரும்ப எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எப்போ ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வெயிட் பார்த்து கொடுத்து விட்டேன். அவ்வளோதான்.